வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். புரண்டு படுக்கும் பூமியின் தரைத்தட்டுக்கள். பூமி உருண்டையின் நீரால் அமைந்த கடல் பகுதிகளும் தரைப்பகுதிகளும் அது உருவாகி இருக்கும் தன்மையின் அடிப்படையில் கண்டங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன. இவ்வாறு பிளவுபட்டு நிற்கும் பூமியின் மேற்பரப்பு நகர்ந்து கொண்டே இருக்கின்றது என நிலவியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். இந்த வகையில் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா கண்டங்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று ஆண்டுதோறும் 4 சென்டிமீட்டர் தூரம் விலகிச் செல்வதாக கணக்கிட்டு உள்ளனர். இவ்வாறு பூமித்தட்டின் அமைப்பு குறித்த அறிவியல் உண்மையை பார்ப்போம். சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பூமியின் மேற்பரப்பானது 250 மில்லியன் ஆண்டுகள் வரை ஒரே தட்டாக இருந்து பின்னர் இரண்டாக உடைந்து காலப்போக்கில் பலவாறாக பிரிந்து தற்போது ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா என 7 கண்டங்களாக பூமி பரப்பின் தட்டுக்கள் அமைந்திருக்கின்றன. சூரிய குடும்பத்தின் ஒரு நெருப்பு கோளமானது உட்பகுதியில் கனன்று கொண்டிருந்தாலும் மேற்பகுதியில் நிலமும் நீரும் உருவான விதத்தையும் காலத்தையும் நிலவியல் அறிஞர்கள் ஓரளவுக்கு கணித்து உள்ளனர். பூமியின் மண், மலை, பாறை, எரிமலை என தரைப்பகுதியை கொண்டுள்ள பூமி தட்டானது 50 முதல் 100 கிலோமீட்டர் வரை ஆழம் கொண்டதாக இருக்கின்றது. எந்த ஒரு பொருளும் சூடேற்றப்படும் பொழுது அதன் மேற்பகுதி அசைவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அந்த வகையில் பூமியின் மையத்தில் கனன்று கொண்டிருக்கும் வெப்பத்தினால் பூமி தட்டுக்கள் சூடேற்றப்படுவதால் அவை நகருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்றது. கண்டங்களை பிரிக்கும் பூமி தட்டுக்கள் இவ்வாறு நகரும் பொழுது நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை முதலிய இயற்கை பேரிடர்கள் நடைபெறுவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் பூமி தட்டு நகர்வின் காரணமாக பெரும் பள்ளத்தாக்கு ஏற்பட்டு உள்ளதும் இது காலப்போக்கில் கடலாக மாறக்கூடும் என்பதும், செங்கடல் பகுதியின் பூமி தட்டில் ஏற்பட்டுள்ள விரிசல் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியை பிரிக்கும் வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கது ஆகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.